மேற்கு மாவட்ட கழகம் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். பொதுவாக நம்முடைய தளபதி கவிப்பேரரசருக்கு தான் இந்த வாய்ப்பை வழங்கினார்கள். அவர் என்னிடத்திலே அழைத்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்ன காரணம் தலைவர் கலைஞருக்கு விழாவை நாங்கள் ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எனக்கு தெரிந்து தமிழகத்திலே மாத்திரமல்ல, உலகில் எந்த தலைவனுக்கும் இவ்வளவு நீண்ட பிறந்தநாள் விழாக்களை எடுத்ததாக சரித்திரம் இல்லை. ஜூன் 3ஆம் தேதி நம்முடைய தளபதியினுடைய ஏற்பாட்டில் அகில இந்தியாவில் இருக்கிற தலைவர்களை எல்லாம் வரவழைத்து ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் வைத்து தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக தொடங்கி வைத்தார்கள். அதுவும் நம்முடைய மாவட்டத்தில் இருந்துதான் அது நடந்தது. அது பிறந்தநாள் விழா மாத்திரமல்ல, அரசியலுக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட விழா. அது இந்தியாவிலேயே தன்னை அசைக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த மோடியை இன்னும் ஓராண்டிற்குள் வீட்டுக்கு அனுப்ப ரெடியாக இருக்கிறோம் என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கிய விழாவும் அந்த விழா தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய தலைவர் கலைஞருக்கு அன்றிலிருந்து தொடர்ந்து எங்களுடைய மாவட்டத்திலே, ஏன் தமிழகத்திலே உள்ள கழக அமைப்புகள் அத்தனையும் இன்றைக்கு தொடர்ந்து விழாக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு கூட நம்முடைய தளபதி அவர்கள் எங்கள் மாவட்டத்திலே மதுரவாயில் பகுதியிலே மிகப்பெரிய, இன்னும் சொல்ல போனால் செயல் தலைவராக வந்து எங்கள் மாவட்டத்திற்கு நாளைக்கு வருகிறார். அது வரலாற்று சிறப்புக்குரிய விழாவாக நாளை அது இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆக நாங்கள் தொடர்ந்து விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், விழா எடுக்கிற நாயகருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நாட்களாக அந்த விழா எடுக்கிறோம் என்று சொன்னால், அந்த விழா எடுக்கிற அளவிற்கு தகுதியும் திறமையும் வாய்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் கலைஞர். அதனால்தான் தலைவர் கலைஞரை சுற்றித்தான் அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு இன்றைக்கு வர இயலவில்லை, உடல்நிலை ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் கூட விரைவிலே மக்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆகவே அப்படிப்பட்ட தலைவர் தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நடுநாயகமாக இருந்து கொண்டு அவரை வாழ்த்தியோ அல்லது ஏகடியும் செய்தோ பேசித்தான் அரசியல் பிழைப்பை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழகத்தை நிறுத்தி இருக்கிற அரசியல்வாதிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். காரணம், தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலே 60 ஆண்டுகள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு அடுத்து நம்முடைய மூத்த உறுப்பினராக அண்ணன் துரைமுருகன் இங்கே இருக்கிறார். 10 முறைக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 1957 32 வயதில் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகி 2016 93 வயது வரையிலே 60 வருடம் அந்த MLA பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால், தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்தியாவிலேயே தலைவர் கலைஞர் தான். அதிலும் நாம் பெருமைப்படுகிறோம். ஆக இப்படி எல்லா பெருமைகளையும் சேர்ந்த தலைவர் கலைஞரை வாழ்த்துவதிலும் அவருக்கு விழா எடுப்பதிலும் நிச்சயம் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொண்டு அந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு கலை உலகத்திலே, குறிப்பாக அவர் திரை உலகத்திலிருந்து கலை உலகுக்கு வந்தவர் அல்ல, அரசியல் உலகுக்கு வந்தவர் அல்ல. திரையிலிருந்து அரசியலுக்கு வந்து சில பேர் இருக்கலாம். ஆனால் தலைவர் கலைஞரை பொறுத்தவரை இளமையிலே அவர் அரசியலில் தான் காலடி எடுத்து வைத்தார். தன்னுடைய மாணவ பருவத்தில் இந்தி எதிர்த்து தான் அரசியல் களத்துக்கு வந்தவர். பிறகு திரையுலகுக்கு சென்று திரையுலகிலும் புரட்சி செய்து கதை வசனகர்த்தா என்று சொன்னால் தலைவர் கலைஞரை தவிர அவர் காலத்திலே தான் கதை வசனத்தனா என்று சொல்லக்கூடிய அந்த கதை வசனம் எழுதுகிற நபருக்கு ஒரு முக்கியத்துவம், ஒரு கதாநாயகனுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அந்த முக்கியத்துவத்தை கதாசிரியருக்கு பெற்று தந்தவர் தலைவர் கலைஞர். அப்படிப்பட்ட தலைவர் கலைஞரை நம்முடைய கவிப்பேரரசர் அவர்கள் இன்றைக்கு இந்த விழா மூலம் திரையுலகில் கலைஞர் என்கிற அந்த ஒரு பெரிய கட்டுரை, எனக்கு தெரிஞ்சு கவிப்பேரரசு அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், பாடல்கள் எழுதியிருக்கிறார், இன்னும் இலக்கியங்கள் எழுதியிருக்கிறார், கதைகள் எழுதியிருக்கிறார், தொடர்கதை, சிறுகதை என்று நிறைய எழுதியிருக்கிறார். ஆனால் முதல் முறையாக எனக்கு தெரிந்து கட்டுரை எழுதியிருக்கிறார். அதுவும் அவருடைய வரலாற்றிலே இன்றைய தினம் ஒரு சிறப்புக்குரிய தினமாக இருக்கும். அவருடைய வரலாற்றில் இது ஒரு ஆவணமாக பதிவாகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை.